ஊடகத்துறை சார்ந்தவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய டிசிசி மீட்டிங்ல ஊடகத்துறை சார்ந்தாங்கிற வழியில நீங்கள் அனுப்புறதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா எனது வளமையா ஊடகத்துறையாக இருந்து இப்ப வளமைக்கு மாறாக இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கான காரணத்தை சொன்னீங்கன்னா தெளிவாக கொண்டு நினைக்கிறேன். ஊடகத்துறையாக ஊடகவியலாளர் வந்து ஆரம்பத்தில் எடுத்துட்டு போய் போட்டோ எடுக்கிறதுக்கு இல்ல, இங்க என்ன நடக்கிறது மக்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தில் நடக்கிறது லைவ் டெலிவிஷன்ல ஸ்ரீலங்கா முழுக்க இல்ல ஜனம் பார்க்க அட்லீஸ்ட் அப்ரோட் இந்த டிசிசி மீட்டிங்ல ஹெச்ஆர்க்குள்ள நடக்கிறது ஜனத்துக்கு தெரியப்படாம என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? விஷயம் கருதானே இதுல நீங்க தயவு செய்து இந்த கூட்டத்தை ஒடுத்துட்டு போற காரணம் என்னன்னு கேட்டா உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியும். ஆகையால ஊடகங்கள் இங்க இருக்கு, நீங்க கொண்டு வர இதை மாற்றி இடத்துல இந்த ஊடகம் சம்பந்தமான சர்ச்சை ஏற்படுகின்றபடியால் இப்போது தகவல் அறிகிற சுதந்திரம் என்றது இப்ப நாங்க சட்டம் மூலம் கொண்டு வர தகவல் அறிகிற சுதந்திரம் என்றதை நாங்க மதிக்கிறோம். தகவல் அறிகிற சுதந்திரம் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஆகவே தகவல்களை மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்றதுல நாங்கள் எந்த விதத்தில் இடையூறாக இருக்கவில்லை. எனவே பொறுப்புணர்ச்சியோடு ஊடகவியலாளர்கள் தங்களுடைய தகவல்களை வெளியில் கொண்டு செல்லுங்கள். சில வேளைகளில் இந்த தகவல்கள் வந்து சர்ச்சைகளை ஏற்படுத்தாத விதத்தில் உண்மையான தகவல்களை, நம்பகமான தகவல்களை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். எனவே நான் நினைக்கிறேன் இந்த வழக்கமாக எல்லா மாவட்டங்களிலும் இந்த நடவடிக்கைகள் இருக்கிறபடியா சேர்மன் பொதுவான விஷயம் வழக்கமாக இருக்கிறபடியா ஊடகவியலாளர்கள் நீங்கள் நான் நினைக்கிறேன் நான் இங்க இருந்து அவங்க வழக்கம் போல கருத்துக்களை பரிவர்த்தனை செய்து கொள்றதை நாங்க தடுக்கல. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த கூட்டங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு தடங்கல்கள் இல்லாமல் சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஊடக தர்மத்தை, ஊடக ஒழுக்கத்தை சரியான முறையில் கடைபிடிக்கின்ற பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது.